வைரமுத்து என்னிடம் அப்படி நடந்து கொண்டார். அவர் எப்படி பேசி கரெக்ட் செய்வார் தெரியுமா? பின்னணி பாடகி சுசித்ரா சொன்ன பரபரப்பு. சின்மயி ஆரம்பத்தில் சினிமா துறையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் பற்றி பேசிய போது சினிமா துறையில் இருந்து யார் அவருக்கு ஆதரவாக பேசினார்கள் என்று பேட்டி ஒன்றில் கேள்வி எழுப்பிய பின்னணி பாடகி சுசித்ரா இன்று பேட்டி கொடுக்கும் நடிகை ராதிகா, நடிகை குட்டி பத்மினி, நடிகை ஷக்கீலா இவர்களில் யாராவது அன்று சின்மயிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்களா? யாருமே வரவில்லை என தெரிவித்த பின்னணி பாடகி சுசித்ரா, சின்மயி புகார் தெரிவித்த நாளிலிருந்து இன்று வரை அது குறித்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அவரும் விடுவதாக இல்லை என தெரிவித்த சுசித்ரா, தன்னிடமே வைரமுத்து நடந்து கொண்ட தவறான விதம் குறித்தும் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதில் வைரமுத்து எல்லா பாடகர்களுக்கும் தொலைபேசியில் அழைத்து இதே போன்றுதான் பேசுவார். அம்மா, உங்களுடைய குரலில் ஒரு காமம் இருக்குமா என்றுதான் பேசுவார். மேலும், அம்மா, உங்கள் குரலை கேட்டு நான் பைத்தியமாகி விட்டேன். உங்கள் குரல் மீது ஒரு காதல் ஏற்படுகிறது. இப்படித்தான் வைரமுத்து பேசுவார். என்னிடமும் அவர் பேசியிருக்கிறார் என தெரிவித்த பின்னணி பாடகி சுசித்ரா, மேலும் நான் மே மாதம் 98 மேஜர் ஆனேனே என்று பாடல் பாடிய பின்பு என்னை தொடர்பு கொண்டு உங்கள் வாய்ஸில் எனக்கு ஒரு காதல் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் வைரமுத்து. அந்த பாடல் ஒரு கேவலமான பாடல். அப்படி ஒரு பாடலை கேட்டு யாருக்கு காதல் வரும்? அந்த பாடலை டிவியில் பார்த்தால் ரீமாசன் மேல் வேண்டுமானால் காதல் வரலாம். ஆனால் அந்த குரலில் எப்படி காதல் வரும்? மேலும் வைரமுத்து என்னிடம் பேசுகையில், வீட்டுக்கு வாமா, உனக்கு பரிசு வைத்திருக்கிறேன் என்று என்னை அழைத்தார். நான் வைரமுத்துவை சந்திக்க தனியாக செல்லவில்லை. என்னுடன் என்னுடைய பாட்டியை கூட அழைத்து சென்றேன் என தெரிவித்த பின்னணி பாடகி சுசித்ரா, அப்போது வைரமுத்து நீங்கள் தனியா வரலையா என்று கேட்டபோது அதற்கு இல்லை, நான் என் பாட்டியுடன் வந்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பாடகி சுசித்ராவின் பாட்டி வைரமுத்துவை பார்த்து பல கேள்விகள் கேட்டிருக்கிறார். அதில் வைரமுத்துவை குறிவைத்து, நீங்கள் எல்லாம் தான் இந்த இளம் பெண் பாடகிகளை வளர்த்து விட வேண்டும். நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். நீங்கள் அந்த பெண்ணுக்கு தந்தை மாதிரி என்று பின்னணி பாடகி சுசித்ராவின் பாட்டி வைரமுத்துவை பார்த்து கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் வைரமுத்துவிற்கு வியர்த்து ஊற்றி இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பின்னணி பாடகி சுசித்ராவின் பாட்டி, ஏதோ பரிசு தர வேண்டும் என்று சொல்லிங்களே என்று வைரமுத்துவை பார்த்து கேட்க, அப்போது பதறிப்போன வைரமுத்து வீட்டில் பின்னால் இருந்த 2 ஷாம்பு பாட்டிலை பரிசாக கொடுத்ததாகவும், அதாவது அவர் பரிசு கொடுக்க கூப்பிடவில்லை, என்னை தொடுவதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் என்று பின்னணி பாடகி சுசித்ரா அந்த பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். அதன் பின்புமே தொடர்ந்து தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும், வைரமுத்து சார் உங்களை ஃபார்ம் ஹவுஸுக்கு கம்போசிங் பண்ண வர சொன்னார் என்று அழைப்பார்கள். பின்பு தொலைபேசியை இதோ வைரமுத்து சாருக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணுகிறோம் என்று தெரிவித்த பின்பு இடையில் மியூசிக் வந்தவுடனே நான் கட் செய்து விடுவேன். இப்படியே ஒவ்வொரு முறையும் எனக்கு கால் வரும்போது நான் கட் செய்து விடுவேன். அந்த அளவிற்கு அவர்களை நான் பைத்தியம் பிடிக்க விட்டு விடுவேன் என்று பின்னணி பாடகி சுசித்ரா தனக்கு வைரமுத்துவால் நேர்ந்த பல சம்பவங்கள் குறித்து ஒரு பரபரப்பு தகவலை பேட்டி ஒன்றில் தற்பொழுது தெரிவித்துள்ளது சினிமா வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் தின சேவல்.